ரொம்ப பிடிச்ச கதை இது. அந்த 2 குழந்தைங்க அவங்களுடைய ஜேர்னி, அவங்களுடைய அப்பா அம்மாவுடைய ஒரு ரிலேஷன்ஷிப்பு. இட்ஸ் a பியூட்டிஃபுல் ஸ்டோரி. ஒரிஜினலாக இதுக்கு நான் ரைட்டர் வச்ச பேர் வந்து பெரம்பு. எங்களுக்கு பெரம்புன்றது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கோ, இன்னும் கொஞ்சம் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லியாக இருந்தால் நல்லா இருக்குமோன்னு சொல்லி தான் பேராஷூட். சார் என்ன ஏன் சார் செலக்ட் பண்ணீங்க? என்னோட சிஸ்டர்ஸ்லாம் ஏதாவது ப்ராங்க் பண்ணுறதுனா கூட என்னை சேர்த்துக்க மாட்டாங்க. எங்கள் வீட்டில் வந்து எனக்கு கேவலமான ஆக்டர்னு பேர். தயவுசெய்து நடிக்காதடா. ட்ரெய்லர்ல வந்த மாதிரி கிஷோர் அங்கிள் அவ்வளோலாம் இல்லை. ஆனா அடிச்சு வளர்த்தாதான் பிள்ளைங்க ஒழுங்கா இருப்பாங்க. வீட்டுல அடிப்பாங்க. அதே அடிக்காம யாராச்சும் வீட்டுல அடிப்பாங்க. பிடிச்ச அனிமே எது? பிடிச்ச அனிமே ஜுஜுட்சு கைசன் ஒன்று. இவங்களாம் யாருன்னே கூட பெர்ஃபார்மர்ஸ் பாத்தீங்கன்னா கனியும் குழந்தைங்க தான். கிஷோர் பத்தி பேசக்கூடாது, பேசினா அது தப்பு. ஏன்னா மாலைநில நேரு வணக்கம். நான் உங்க பிரவீன் கேஎஸ். இந்த ஒரு சூப்பரான இன்டர்வியூல கூட பேராஷூட் டீம் இருக்காங்க. கிருஷ்ணா சார் வணக்கம், கவிதா வணக்கம், சக்தி சார் வணக்கம். சார்னா கூட எனக்கு ரொம்ப கூச்சமா இருக்கு. அதான் ரொம்ப ஹாப்பி. தொடர்ந்து எல்லா படங்களையும் உங்களை பாக்குறோம். ஒரு அப்கமிங் ஸ்டாரா அப்படி வந்துட்டு இருக்கீங்க. எந்த அளவுக்கு ஹாப்பியா இருக்கு? எல்லாமே யூஸ் பண்ணி நம்ம பண்றோம். இந்த மாதிரிலாம் நான் பண்ணிருக்கேன்றது எனக்கே லைக் ஒரு மாதிரி யோசிச்சு பார்க்கும்போது சூப்பரா இருக்கு. ஹாப்பியா இருக்கு. இந்த மாதிரி நம்ம இவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்கோம், பெரிய பெரிய ஆக்டர்ஸ் கூட பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. கிருஷ்ணானா, ஒரு சின்ன கேப்புக்கு அப்புறமா மறுபடியும் உங்களை பார்க்கணும் அப்படின்றது ரொம்ப ஹாப்பி. எப்பயுமே நீங்க ஒரு கண்டென்ட் கொடுக்குறீங்கன்னா கண்டிப்பா அந்த ஆடியன்ஸ் உங்களுக்கு என்டர்டைன் பண்ணணும் அப்படின்ற ஒரு சோனத்துல தான் நம்ம இப்போ வரைக்கும் பார்த்துருக்கோம். பேராஷூட் இது முன்னாடியும் 2 பண்ணிருக்கீங்க. டிஸ்னிக்கு வேற வேற லாங்குவேஜ்ல, இப்போ தமிழ்ல முழுக்க எப்படின்னா இருந்துச்சு இந்த ப்ராஜெக்ட்? எப்படி உங்களுக்கு வந்தது? ஆக்சுவலி இதை நான் சென்னையிலேருந்து பெங்களூர் போயிட்டு இருக்கும்போது என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி ஒரு கதை கேட்குறியான்னு கேட்டான். கேமராமேன் விக்கி கேட்குறேன், இப்போ ஃப்ரீயாக இருந்தால் கேட்குறீங்களான்னு கேட்டான். சரி கேட்குறேன்னு சொல்லிட்டு ஸ்ரீதர் தான் ரைட்டர். அவர் வந்து பெங்களூர் டு சென்னை டு பெங்களூர் ஹைவேல வீடியோ காலில் கதை சொன்னாங்க. கதை கேட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ இதை எப்படியாவது மவுண்ட் பண்ணணும்னு நினச்சிட்டு நான் ஒரு நாள் ஹாட்ஸ்டாரில் பிரதீப் மீட் பண்ண போது சும்மா ஒரு ஐடியாவை சொன்னேன். நல்லா இருக்கேடா அப்படின்னு சொல்லி பிரதீப் வந்து நரேஷனை எடுத்து உடனே ஷூட்டுக்கு போயிட்டோம். அதுதான் இதோடைய ஒரிஜினேஷன். இது என் கம்பெனி ப்ரொடியூஸ் பண்ணது வேற. எவ்வளவு ஹாப்பியா இருக்கலாம் ஒரு கண்டென்ட்டா வெளியில பார்க்கும்போது. ஏன்னா ஒரு ஆக்டரா இருக்கும்போது நம்ம ஒரு ப்ராஜெக்டா நல்ல கதை கேட்டிருக்கோன்றது எந்த அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கும். ப்ரொடியூசர் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் அந்த ஒரு விஷயம் எப்படி வந்திருக்கு வெப் சீரிஸா? இதுதான் என் ப்ரொடக்ஷனோட பெஸ்ட் பை ஃபார். நாங்கள் வந்து இது 5th ப்ராஜெக்ட். இதுதான் பை ஃபார் த பெஸ்ட். உங்களுக்கு பார்த்தா தெரியும். எனக்கு சில கதைகள் கேட்கும்போது பண்ணணும்னு ஆசையாக வரும். அண்ட் அதில் நீங்கள் மெயினாக இருக்கணும்னு அவசியம் கூட கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு ரொம்ப பிடிச்ச கதை இது. அந்த 2 குழந்தைங்க அவங்களுடைய ஜேர்னி, அவங்களுடைய அப்பா அம்மாவுடைய ஒரு ரிலேஷன்ஷிப்பு. இட்ஸ் a பியூட்டிஃபுல் ஸ்டோரி. எல்லாருமே கனெக்ட் பண்ணுற ஸ்டோரி. இவங்களா நேற்று காமிச்சிருக்கேன் வேற. பேராஷூட் இந்த டைட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா. அதுக்கு முன்னாடி வேற என்னென்ன டைட்டில்ஸ்லாம் யோசிச்சிருந்தீங்க? இல்ல ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் ஆனதே பேராஷூட்? ஒரிஜினலாக இதுக்கு நான் ரைட்டர் வச்ச பேர் வந்து பெரம்பு. ஸோ ஒரு ஸ்ட்ரிக்டான அப்பா குழந்தைங்க கூட எப்படி இருப்பான்ற ஒரு ஐடியாலஜியில் வந்து பெரம்புன்னு வச்சாரு. எங்களுக்கு பெரம்புன்றது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கோ, இன்னும் கொஞ்சம் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லியாக இருந்தால் நல்லா இருக்குமோன்னு சொல்லி தான் பேராஷூட். ரைட்டரே சொன்ன டைட்டில் தான் பேராஷூட். அக்கா சொல்லுங்க. உங்களை பல விதத்துல பார்த்துருக்கோம். இதுல வந்து ஒரு பயங்கர பாவமான ஒரு அம்மாவா நடிச்சிருந்தீங்க. ட்ரெய்லர்ல பார்க்கும்போது அவ்வளவு பாவமா இருந்தது. குழந்தைங்க காணணுன்னே பதறிட்டீங்க. எப்படி இருந்துச்சு அந்த ஓவரால் ஜோன்? அந்த எம்ஏ இந்த மாதிரியான கதைகள் பண்ணும்போது நம்ம குழந்தைங்கன்ற ரேஞ்சில் ஃபிக்ஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் அந்த கேரக்டர் விட்டு வெளியில வரும்போது அந்த ஜோனுக்குள்ள எப்படி இருக்கும்? எக்ஸாக்ட்லி. இப்போ சாதாரணமாக பார்த்தீங்கன்னா நான் அந்த மாதிரி பாவமான அம்மா கிடையாது. பேசிக்கலி நான் பயங்கர ஜாலி. இல்லை ஆக்சுவலி அதுவும் கிடையாது. நான் பயங்கர ஃப்ரெண்ட்லி அம்மா, பயங்கர ஜாலி, எதுக்கும் டென்ஷன் ஆக மாட்டேன். இப்போ ஐயோ பாப்பா விழ போகுது அப்படிலாம் ஒரு சில பேரண்ட்ஸ் அப்படி டென்ஷன், எனக்கு அப்படிலாம் கிடையாது. விழுந்தா அது கத்துக்கும் அந்த மாதிரி மைண்ட் செட் இருக்க ஜாலி மதர். ஓகே, அப்புறம் எப்பதான் குழந்தை கத்துக்கும் அந்த மாதிரி. ஆனா எனக்கு வந்து இது டோட்டலாவே டிஃப்ரெண்டா இருந்தது. இந்த
அந்த பாவம் மூஞ்சி மட்டும்தான் எனக்கு அந்த கேரக்டர் பொறுத்த வரைக்கும் செட் ஆச்சு. மற்றபடி என் கேரக்டர் நான் டோட்டலாகவே சேஞ்ச் பண்ண வேண்டியிருந்தது. பேசுறதே நான் கடன்னு பேசுவேன். அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுமையான, அமைதியான, நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிற ஒரு கேரக்டர். ஸோ அதுக்குள்ளே போகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. பட் தென் பண்ண வச்சுட்டாங்க. அண்ட் கிஷோர் சாருக்கும் உங்களுக்கும் அந்த ஒரு காம்பினேஷன் சீக்வன்ஸ்லாம் எப்படி இருந்தது? ஒரு பயங்கரமான ஒரு ஆக்டர். எக்ஸாக்ட்லி. நமக்கு நான் என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட் ஸ்ரீதர் சார் தான் வந்து கதை சொன்னார். சொல்லும் போது நான் சொன்னேன், சார் என்ன ஏன் சார் செலக்ட் பண்ணீங்க? என்னோட சிஸ்டர்ஸ்லாம் ஏதாவது ப்ராங்க் பண்ணுறதுனா கூட என்னை சேர்த்துக்க மாட்டாங்க. எங்கள் வீட்டில் வந்து எனக்கு கேவலமான ஆக்டர்னு பேர். தயவுசெய்து நீ நடிக்காதடா, ஏன்னா நான் நடிச்சேன்னா அது என்னன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ அந்த அளவுக்கு என்னை எதுக்கும் அப்படிலாம் நான் சொன்னேன். அவர் இல்லை மேடம் நீங்கள் பண்ணிடுவீங்க, நீங்கள் பண்ணிடுவீங்க. ஆமாம், அவர் நம்பிட்டாரு அப்படின்னு குதிச்சுட்டாரு. அப்படி ஒரு பயந்து உள்ள போய் ஃபர்ஸ்ட் கிஷோர் சார் தான் பேருன்னு அடுத்த ஷாக்கு. அப்புறம் அவரோட போய் நடிக்க போறோம் அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அவர் அப்படியே அசால்ட்டா பண்றாரு. எனக்கு நடுக்கத்திலேயே எனக்கு வர மாட்டேங்குது. பட் தென் கிஷோர் சார் வந்து ரொம்ப ஈஸ் பண்ணி விட்டாரு. ஒன்று சூப்பரா பண்றீங்க, இப்படிதான் பண்ணும், வெரி குட், நீங்களா தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி நம்மளே ஒண்ணு நம்ப வைப்பாங்களே நம்ம எல்லாத்தையும். அந்த மாதிரி நம்ப வச்சு என்னையும் நடிக்க வச்சுட்டாங்க. எக்ஸாக்ட்லி. அவங்க கொடுத்த தைரியத்துல நான் ஜெயிலுக்கு போறேன் கிளம்பிட்டேன், வண்டியில ஏறிட்டேன். எனக்கு எமோஷனலா எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் ஒரு நான் ரொம்ப ஹஸ்பண்டுக்கு பயந்த ஒரு கேரக்டர். ஒரு இடத்துல வந்து அதுல இருந்து கொஞ்சம் வெளியில வருவேன், ஒரு பஸ்ட் அவுட் ஆவேன். ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட்னு ஒன்று சொல்லுவாங்களா, அதை ரீச் பண்ற ஒரு சீன் இருக்கு. இட்ஸ் அ பியூட்டிஃபுல் சீன். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு தெரிஞ்சது பெண்கள் எல்லாருக்கும், பர்டிகுலர்லி குடும்ப தலைவிகள் எல்லாருக்கும் ரொம்ப கனெக்ட் ஆகிற ஒரு சீன் நான் நினைக்கிறேன். நீங்க சொல்லுங்க, ஸ்கூட்டர் ஓட்டி இருக்கீங்க, எனக்கு தெரிஞ்சு ஓட்டி இருக்க மாட்டீங்க. எப்படி கத்துக்கிட்டீங்க? அந்த டிராவலை பத்தி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வந்து இவங்க ஸ்ரீதர் அங்கிள் இருந்தாங்க. ஸோ அவங்க கிட்ட வந்து அவங்க மம்மி கேட்டாங்க, இந்த மாதிரி 50 days ஸ்கூல் லீவ் போடணும், இந்த மாதிரி ஷூட் இருக்கு. மம்மி வேணவே வேணாம்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இல்லை மேம் நீங்க நேர்ல வாங்க ஸ்டோரி சொன்னதுக்கப்புறம் அங்கே போனோம். அதுக்கப்புறம் வந்து அவங்க ஸ்டோரி சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அம்மா அங்கேயே ஓகே சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அது முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு எங்களை வந்து இந்த பைக் ப்ராக்டிஸ் பண்ண கூப்பிட்டாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு ஸ்டன் மாஸ்டர் நாங்கள் பேர் ஏஞ்சல் மணின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பைக் எடுத்துகிட்டு காமிச்சு எல்லா தம்பி எப்படி இருக்க அப்படின்னு பேசினாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒரு தடவை ஓட்டி காமிச்சாங்க, சைக்கிள் ஓட்டுற மாதிரி தான் ஓட்டணும், ஆனால் நீ வந்து கண்ட்ரோல் பண்ணி பிரேக் பிடிச்சி ஆக்சிலேட் பண்ணி தான் ஓட்டணும். லைக் ஒரு இது ஃபுல்லாக போயிட்டு சுற்றி காமிச்சிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் நீ ஓடி ட்ரை பண்ணுறியா, இங்கே மட்டும் போயிட்டு வா அப்படின்னாங்க. ஃபஸ்ட்டு இதுலேயே எடுத்துட்டு அப்படியே ஸ்பீடாக போயிட்டு திரும்ப ரிட்டன் போட்டு அப்படியே ஸ்பீடாக வந்துட்டேன். சூப்பர்ப்பா நல்லா இப்போ ஓட்டுறியே அப்படின்னாங்க. சரி சொல்லிட்டு இப்போ வந்து இதில் பாப்பா வந்து உட்காந்துல, ஸோ அதுக்கு வந்து டபுள்ஸ் அடிக்கணுமோ, சரி அப்போ நான் பின்னாடி உட்காந்துக்கிறேன் நீ ஓட்டு அப்படின்னாங்க. அதுவும் ஃபுல்லா ஓட்டிட்டேன். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே சூப்பரா ஓட்டிட்டேன். அதுக்கப்புறம் ரொம்ப அடிக்ட் ஆயிடுச்சு. ஆனா இன்னும் 2 ரவுண்ட் ஓட்டுவான்னு சொல்லிட்டு 2 ரவுண்டு ஃபுல்லா போயிட்டு, ஆனா எனக்கு தெரிஞ்சு இதுக்கும் சைக்கிள் ஓட்டுறதுக்கும் எதுவும் டிஃபரன்ஸ் இல்லாத மாதிரி ரொம்ப ஜாலியா இருந்தது. ஆனா ஹைட் வந்து நான் நார்மலாவே ரொம்ப ஷார்ட்டா தான் இருக்கேன். ஸோ வந்து அந்த பைக் வந்து அந்த சீட் இருக்குல்ல, சீட் ஏதோ கஸ்டமைஸ் பண்ணதுனால எனக்கு ஓகேவா இருந்தது. நான் ஏறி உட்காந்து ஓட்டுற மாதிரி ஈஸியா இருந்தது. இதனால எல்லாருக்கும் சொல்ல விரும்புறது என்னன்னா, இந்த வயசுல இருக்கிற பசங்க எல்லாம் தைரியமா எடுத்து ஓட்டிட முடியாது, அதுல நிறைய வேலைகள் நடந்திருக்கு அப்படிங்கிறது தான். எங்க சுத்தியோட அத்தனை பேரோட வண்டி ஓட்டுறதுக்கும் பசங்க தனியா எடுத்து வண்டி ஓட்டுறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ். இல்ல சீரியஸா அந்த ட்ரெய்லர் பாக்கும்போதே பயங்கர பக்கம். அது அங்க இருந்து ஒரு பீக்ல இருந்துச்சு அந்த ட்ரெய்லர். நீங்க முழு கதையா அதை கேட்கும் போது எப்படி இருந்திருக்கும், அடுத்து படமா பார்க்கும்போது ப்ரொடியூசர் எப்படி இருந்திருக்கும், அந்த ஃபீலே பெரிய எக்ஸைட்மெண்டா இருக்கு சீரிஸ். நல்லா அண்ட் உங்க கேரக்டரான ஒரு போலீஸ், டிராபிக் போலீஸ் கேரக்டர்ன்ற ஃபீல் இருந்துச்சு. அண்ட் இருந்தாலும் நீங்க இறங்கி அந்த குழந்தைங்க எல்லாம் தேடணும் அப்படின்ற ஒரு ஜோன் புரியும் போது உங்களுடைய கேரக்டர் என்ன மாதிரியான டிராவல் ஆகுங்க? ஆக்சுவலி எனக்கு இது ப்ரொடியூஸ் பண்றது மட்டும்தான் ஆசை, நடிக்கிற அது இன்ட்ரெஸ்டே இல்லை. எங்க டைரக்டர் ரஞ்சித் வந்ததுக்கு அப்புறமா இதையே நீங்க பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டார். இல்ல நான் வந்து லீடா தானே பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றதுக்கோ, இதுல வந்து ஹீரோ குழந்தைங்க தான், ஆனா குழந்தைங்க படத்துல நீங்க நடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு சொன்னாரு. ஸோ எனக்கு அது கரெக்டாகவும் பட்டுச்சு. ரெண்டாவது நான் போலீஸ் பண்ணதே கிடையாது,
அவ்வளவு சீரியஸாவும் பண்ணது கிடையாது. ஸோ இல்லை இதெல்லாம் ரீசன்ஸ் நீங்க பண்றதுக்கு நீங்களே ப்ரொடியூஸ் பண்ணிட்டு நீங்களே நடிக்கலாம் எப்படி அப்படின்னு 5 ப்ராஜெக்ட்லயும் நான் நடிக்கல. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அதுவும் ஆக்சிடென்டா தான் உள்ள வந்தேன். பட் நான் வந்தது இந்த பசங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணதுக்காக தான் வந்தேன். இது ஆக்சிடென்டல் என்ட்ரி. பயங்கரமா நடிச்சிட்டாரு. பாத்துருக்கோம் சும்மா இது பேருக்காக நீங்க நல்லா பண்றீங்க அப்படின்றதா இல்ல. கண்டிப்பா நீங்க ஒரு கேரக்டர் பத்தியா இன்வால்வ் பண்ணி ஒரு கரெக்டான ஒரு அவுட்புட் தான் கொடுத்துருக்கீங்க. அதுதான் நான் சொல்றேன். இல்ல நீங்க ஆனஸ்டா சொல்லணும்னா டாப் பெர்ஃபார்மர்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா கனியும் குழந்தைங்க தான். கிஷோர் பத்தி பேசக்கூடாது, பேசினா அது தப்பு. ஏன்னா அவர் டாப்பஸ்ட் பெர்ஃபார்மர். நீங்க அவர் விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா கனியும் பசங்களும் தான். அந்த மோனோலாக் அவங்க சொன்ன மோனோலாக் எக்ஸ்ட்ராடனரியா இருக்கும். அது சிங்கிள் டேக்ல ஆக்சுவலி பண்ணாங்க. சிங்கிள் டேக்ல வந்து பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்த ஆங்கிள் போனாங்க. நான் கேட்டேன் டைரக்டர், ஒரே டேக்ல சிங்கிள் டேக் லாங் ஷாட் சிங்கிள் ஷாட்ல பண்ண உடனே இதுக்கு இன்னொரு ஆக்சஸ் கட் பண்றீங்க நீங்க அப்படின்னா, இல்ல ஒரு வாட்டி அவங்க ஃபுல்லா பண்ணாதான் அவங்களுக்கு பிராக்டிஸ். பாவிகளா மூச்சை புடிச்சு இந்த அம்மா ஒரு சிங்கிள் ஷாட்ல பண்றாங்க. அதனால அடுத்த கட்லயாவது பிரேக் பண்ணி அடுத்ததுமே ஃபுல்லு. இந்த உண்மை எனக்கு இப்பதாங்க தெரியும். நான் ஏதோ இப்பதான் சொல்றாங்க. எக்ஸாமினேஷன் பேப்பர் மகப் பண்ணாங்கன்னா செக் பண்ணோம், பண்ணிட்டாங்க. வேடா கேமரா இல்லங்க, நான் படிக்கும் போதே எனக்கு என்ன பிரச்சனைனா இந்த மக்கப் பண்ணி ஒப்பிக்கிறது எனக்கு வராது. நான் ஷோஸ் பண்ணும் போதும் நானா பேசுறதுதான் எனக்கு வரும். ஒரு இவ்வளவு பெரிய டயலாக் கொடுத்து படின்னு சொன்னோன்னு உண்மையிலே சொல்றேன், சின்சியரா உட்காந்து நான் கேரவன்ல நடந்து ஒரு 2 hours நான் அதை மக்கப் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருந்தேன். இட் வாஸ் டஃப் ஆக்சுவலி. தென் பண்ணியாச்சு. எழுத மோனோலாக் ஒரு 3 பேஜ்கிட்ட போவோம். ஆனா போர் அடிக்காது. ஏன்னா இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் இருக்கும், பெர்ஃபார்மன்ஸஸ் இருக்கும். இல்ல இது அதை தாண்டி ஒரு பேரண்டிங்கா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு another reason. இப்போ கதை அவங்க கிட்ட போறதுக்கு கதை கேட்டு ஏன் என்ன சூஸ் பண்ணீங்கன்னு கேட்டப்போ I said who better than you, mother of 2 and a great mother of 2. ஸோ அவங்க அந்த இமோஷன் கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இவங்களோட பேசும்போது கூட ஒரு அம்மாவா தான் பேசியிருப்பாங்க, ஒரு ஆக்டரா பேசியிருக்க மாட்டாங்க. இல்ல சக்தி? எஸ். ஸோ யா அப்சல்யூட்லி கிரேட் காஸ்டிங். நான் சொன்னேன் எந்த படமும் பண்ணாதீங்க, வெயிட் பண்ணுங்க. கனெக்ஷன் ஆடியன்ஸ் கிட்டயும். எஸ். அந்த இத பத்தி சொல்லுங்க. ஒரு பேரண்டா எப்படி இருக்கு அந்த ஒரு ஃபீல்? இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் கேட்கும்போது இப்படிலாம் நடக்குதா அப்படின்ற ஒரு ஃபீல் ஏதாவது உங்களுக்கு கதையா கேட்கும்போது ஏதாவது ஒரு இடத்துல தோணுச்சா? இது நம்ம யோசிச்சதே இல்லை, இப்படி ஒரு ஆங்கிள் நம்ம பார்த்து தெரியும். குழந்தைங்க இப்படி பாதிப்படைகிறாங்க, ஏதாவது ஒரு பாயிண்ட்ல கதையில ஏதாவது தோணும் அதை பத்தி? அது ஒரு அம்மாவா நீங்க சொல்லுங்க. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நிறைய குழந்தைங்களுக்கும் அம்மாவுக்கும் இருக்கிற பிரச்சனை தான், பேரண்ட்ஸ்க்கும் இருக்கிற பிரச்சனை தான். யாரோ ஒருத்தவங்க அம்மாவோ அப்பாவோ பயங்கர ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. குழந்தைங்க ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க கிட்ட ஏதாவது விஷயத்த சொல்ல மறைச்சிட்டே இருப்பாங்க. இப்ப இந்த கதையில நாங்க எடுத்துக்கிட்டது ஒரு விஷயம்னா, ரியல் லைஃப்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை அட்ரஸ் பண்றது தான் இந்த கதையோட மிகப்பெரிய பலம்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலி உங்களுக்கு ஏதாவது கனெக்ட் ஆச்சு இந்த விஷயம்? ஒரு நாள் மிஸ் பண்ணிட்டோம் குழந்தைகிட்ட கேட்கறது. நீங்க சொன்னீங்க அவங்க போகலாம் அவங்க விட்டுட்டு தான். ஆக்சுவலி அதனால எனக்கு இல்ல, ஆனா எனக்கு தெரியும் நிறைய பேர் இந்த மாதிரி தப்பு பண்ற ஆட்கள் நிறைய தெரியும். ஒரு சில குழந்தைங்க பயந்து போய் ஒரு சில விஷயத்த மறைக்கிறது, அந்த மாதிரி விஷயங்களும் தெரியும். சோ அவங்க எல்லாம் கொஞ்சம் மாறினா நல்லா இருக்குமே, அதுக்கு இந்த கதை உதவுனா நல்லா இருக்குமே. கண்டிப்பா பார்த்தா ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும். யா பேரண்ட்ஸ்க்கு பசங்க பயப்படக்கூடாது. யூனோ தே ஷுட் ரெஸ்பெக்ட் பண்ணணும். அதே மாதிரி எதுவும் சொல்றதுக்கான ஸ்பேஸ் கொடுக்கணும். இது அதுதான் என்ன டச் பண்ணுச்சு. இந்த ஃபுல் சீரீஸ்லயுமே அந்த ரிலேஷன், the distance between the parents and the child should be closer, not further. இந்த கதை அதை அழகா சொல்லும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட யாராவது பேசும்போது இப்படி ஏதாவது சொல்லிருக்காங்க, நீங்க ஏதாவது கேட்டிருக்கீங்களா? நீங்க இந்த மாதிரி மம்மி டாடி ஜாலியா வச்சுக்கிறாங்க அப்படின்றது கியூட்டா இருக்கீங்க, அதனால கேட்கறேன். இந்த மாதிரி எங்க வீட்டுல நடந்ததுடா அப்படின்னு. இந்த மாதிரி ட்ரெய்லர்ல வந்த மாதிரி கிஷோர் அங்கிள் அவ்வளோலாம் இல்லை. ஆனா வீட்டுல அடிப்பாங்க. அதே அடிக்காம யாரும் வீட்டுல அடிப்பாங்க. ஆனா அது கூட தப்பு பண்ணா அடிப்பாங்க. சில நேரம் எனக்கு படிக்க லேசியா இருக்கும், ஏதாவது பண்ண பண்ணிருக்க மாட்டேன், நான் ஏதாவது சொல்லியிருப்பாங்க. ஸோ அது கூட அவ்வளவா நல்லா வச்சுலாம் அடிக்க மாட்டாங்க. அது எங்களதான் எங்களுக்குமே நடந்திருக்கு. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல ஏதாவது நாங்களாம் ஏதாவது தப்பு பண்ணோம்னா நான் மனுஷ உருவத்துல இருந்து பால் ஆயிடுவேன்.
இந்த ஓரத்துல இருந்து அந்த ஓரத்துல அங்க வருவாங்க, அங்க அடிச்சு அங்க போய் விடுவேன். So, ஆமா அந்த மாதிரிதான் நாங்கெல்லாம் வளர்ந்தது. ஆனா அதே சமயத்துல மண்ணு மேல உருள்றதோ எல்லாமே நாங்களும் பண்ணிருக்கோம். இப்ப பசங்க பண்றதே கிடையாது. அது வீட்டுல 2 பேரும் இருக்கீங்களா? யாருக்கு, நீங்களா அண்ணாவா? 2 பேரும் அடிச்சுப்போம், அடி வாங்குவோம். இது மியூச்சுவலி இன்க்ளூசிவ். அக்கா நீங்க சொல்லுங்க, உங்க வீட்டுல 3 பேர் இருக்கீங்க. எக்ஸாக்ட்லி, நாங்க 3 பேரும். ஆக்சுவலி நான் ரொம்ப பயப்படுவேன். அது எங்க அம்மா எல்லாம் தூங்குனாங்கன்னா வந்துட்டு சத்தம், இதுக்கு மேல சத்தம் வந்தாலே அடி பிரிச்சு எடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு தான் அப்படிதான் இருப்போம் எப்பவுமே. ஸோ அப்படிதான் வளர்ந்துருக்கோம். ஆனா இந்த ஜென்டில் பேரண்டிங் அப்படிங்கிறது வந்து டு சம் எக்ஸ்டென்ட் தாங்க. மொத்தமா அது ஒர்க் அவுட் ஆகாது. இப்போ இந்த யூஎஸ்ல எல்லாம் குழந்தைங்களை அடிக்கவே கூடாது, நம்ம அடிச்சு அவங்க நம்மளை போட்டு பிரிச்சு எடுப்பாங்க, ஆனா நம்ம அவங்க மேல கை, அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. ஸ்ட்ரிக்ட்னஸ் கண்டிப்பா இருக்கணும். ஒரு சில நேரத்துல நீங்க அடிக்கணும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா ஒரு அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவாதுன்னு சொல்லி வளர்த்த ஊர் நம்ம ஊர், அதுவும் இருக்குதான். பட் எல்லாமே வந்து அளவுக்கு மீறி போயிடக்கூடாது. எனிதிங், அது நீங்க எவ்வளவு ஃப்ரெண்ட்லியா இருக்கீங்கன்றது, எவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்கீங்கன்றது எல்லாமே கரெக்ட் அளவுல இருக்கும்போதுதான் எல்லாம் சரியா நடக்கும். எப்பயுமே சின்ன வயசுல முக்கியமான ஒரு விஷயம் டிராயிங். எனக்கு இந்த போஸ்டர் பார்த்து எனக்கு அதுதான் பிடிச்சிருந்தது. லைஃப்ல உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு அந்த டிராயிங் அப்படிங்கும் போது ஞாபகம் வர மாதிரி ஏதாவது? நான் வந்து எனக்கு வந்து பென்டன் வந்து ஞாபகம் இருக்கு. நானா வரைஞ்சா பார்க்க முடியாது, கேவலமா இருக்க நானா வரைஞ்சேன். எங்க அண்ணன் சூப்பரா வரைவான், சூப்பர். அவன் செல்ஃப் போர்ட்ரேட் கண்ணாடி பார்த்துலாம் வரைவான். நம்மளுக்கு கை வச்சதே நடக்கும். அது எக்ஸாம் பேப்பரா இருந்தாலும் சரி, நம்மளுக்கு போர், டிபார்ட்மெண்ட்லயே போர். நீங்க வரைச்சிருக்க? நான் வந்து ஃபேஸ் ஸ்கெட்சிங், போர்ட்ரேட் அதெல்லாம் நல்லா பண்ணுவேன். இப்போ இந்த ஆனிமே அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அந்த கேரக்டர்ஸ் அதெல்லாம் நல்லா சூப்பரா. பிடிச்ச ஆனிமே எது? பிடிச்ச ஆனிமே ஜுஜுட்சு கைசன் ஒன்று இருக்கு. இவெல்லாம் யாருன்னு கூட அடுத்தடுத்து என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வந்து தெலுங்குல ஒன்று ப்ரொடியூஸ் பண்றேன், தமிழ்லயும் ஒன்று பண்றேன், ப்ரொடியூஸ் பண்றேன். ஆமா, படம் வந்து டிசம்பர்லயும் ஜான்லயும் 2. ரொம்ப நாள் ஆச்சு நம்ம நல்ல படம் கொடுத்துருந்து. இப்போதான் 2 படம் பண்றேன். யா டிசம்பர்ல பண்றேன். த்ரில்லர். ப்ராபப்லி ஷூட்டிங் இப்பதான் போறேன். நெக்ஸ்ட் டிசம்பருக்கு வந்துடும். எஸ். நான் வந்து பாத்தீங்களா இல்ல தெரியல, ஆனா வானவன் சொல்லிட்டு யோகி பாபு சார், அதுல நான் மெயின் ரோல் ஃபுல்லா பண்ணிருக்கேன். அது மட்டும் தான் வருது. எனக்கு இது மட்டும் தானே. நான் சொல்ல வெயிட் பண்ணுங்க, இதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணுங்க, எல்லாத்தையும் பண்ணாதீங்க, வெயிட் பண்ணுங்க. ஏன்னா திருப்பி எல்லாரும் சொந்த பண்றதுலாம் ஒத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நானும் அமைதியா இருக்கேன். லெட்ஸ் ஹோப் ஃபார் தி பெஸ்ட். கண்டிப்பா நானும் பேராஷூட் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கூடிய விரைவில் பார்த்துட்டு இந்த பேராஷூட்டோட சக்சஸ் மீட்ல எல்லாரும் 100%. Thank you. That's awesome. Thank you. Bye.